அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். 5 வார்த்தை சொல்ல போகிறேன். அந்த 5மே ரொம்பவும் முக்கியமானது. அல்லாஹ் அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல எவ்வளவு பூரிப்படைகிறான், அவனுடைய ஆனந்தம் எவ்வளவு கூடுகிறது என்பதை நாம் ஹதீதுகளிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. சொல்ல போனால் இந்த வார்த்தைகள் கூட நம்முடைய நிலையை மாற்றி அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்று நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கம் கிடைப்பதற்கு இதுவே கூட காரணமாக ஆகிவிடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு, லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த வார்த்தையை சொன்னோன்னு அல்லாஹ் சொல்றானா, சதகா அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், ஆமாம் எனக்கு இணை யாரும் இல்லை உலகத்திலே, நானே பெரியவன் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹ், அல்லாஹ்வை தவிர உலகத்தில் வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ் மறுபடியும் சந்தோஷப்படுறான், ஆமா என் அடியான் உண்மையை சொல்றானே, மிகச்சரியானதை சொல்றானே அப்படின்னு. 3வது வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹ், அல்லாஹ்வை தவிர உலகத்திலே வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, அவனுக்கு இணை துணை என்று எவரும் கிடையாது. இதை சொன்ன உடனே அல்லாஹ்விற்கு மகிழ்ச்சியானா, சந்தோஷம். அப்படி என் அடியான் எந்த அளவுக்கு என்னை உள்வாங்கி வச்சிருக்கான், என்னை எந்த அளவுக்கு அவன் புரிஞ்சு வச்சிருக்கான், உண்மையிலே எனக்கு இணையோ துணையோ யாருமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுவான். 4வது வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமே இல்லை, அவனுக்குத்தான் எல்லா ஆட்சி அதிகாரமும் சொந்தம், அவனுக்குத்தான் எல்லாமுமே சொந்தம் இல்லையா. இந்த வார்த்தையை சொன்னோன்னு அல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சதகா அப்தி, என்னுடைய அடியான் ரொம்ப உண்மையை சொல்லியிருக்கிறான், மிகச்சரியானதை சொல்றான். 5வது வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், அல்லாஹ்வை தவிர்த்து உலகத்தில் வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. ஒரு நன்மை செய்ய வேண்டுமானாலும், தீமையை விட்டு நாம் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டுமானாலும் அவனுடைய மகத்தான கருணையை கொண்டு, உதவியை கொண்டே தவிர வேறில்லை என்ற பொருள்பட இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை சொன்னவன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிவிடும். இந்த 5 வார்த்தையும் ரொம்பவும் கவனப்படுத்த வேண்டிய வார்த்தை, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தை. சொல்ல போனால் நாளை மறுமையிலே இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய அந்தஸ்துகள் உயர்வதற்கு காரணமாக்கி வைக்கக்கூடிய வார்த்தைகள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். வாழ்விலே அதிகமாக சொல்லி வருவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.